ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் உதிரி உதிரியாக பூ போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பரான ஒரு சேமியா உப்புமா இல்லை கிச்சடி எப்படி வேணால் சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றும் போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 8 9 முந்திரி பருப்பு, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணான்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான், எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்ல ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்குற சமயத்தில் இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது ஏன் நம்ம தனியாக வச்சுக்கிறோன்னாக்கா, எப்பயுமே நம்ம உப்புமா பண்ணும்போது கிச்சடி பண்ணும்போதும் தண்ணி எடுத்ததும் நிறைய ஊற்றி நம்ம அதில் போட்டு வேக போட்டோன்னா சம்டைம்ஸ் குழஞ்சிரும். தண்ணியோட அளவு ஒவ்வொரு டைமும் கரெக்டாலாம் வராதுங்க, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ தண்ணி நம்ம தனியாக கொதிக்க வச்சு நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளால் உதிரி உதிரியாக பண்ண முடியும். இப்போ இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி உப்புமா கிச்சடி ஐட்டத்துக்குலாம் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு, அதில் ஏற்கனவே இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் தேவையான அளவுக்கு எல்லா தண்ணியும் ஊற்றலை, நான் பாதி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்மளோட சேமியா இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு எந்த அளவுக்கு சேமியா வேணுமோ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு அடுப்பு அனல் திட்டமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகாது. தேவையான அளவுக்கு அடுப்பு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்படியே மெதுவாக பிரட்டிடுங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்க சேமியாக்கும் இந்த தண்ணிக்குமே ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நமக்கு பத்தலை அப்படின்னா ஏற்கனவே நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம செய்யும்போது நல்லா உதிரியாக வருங்க. இதிலே நல்லா பிரட்டி விடுங்க, தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கும். கட்டி தட்டாமல் மெதுவாக இப்படி கிளறி விடுங்க. அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே இழுத்துக்குச்சு. தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நான் ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை, ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னாக்கா, பக்கத்தில் சுடு தண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கையில் ஊற்றி நம்ம எடுப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேமியாலாம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அதோடு ஸ்டாப் பண்ணி அப்படியே கலர் நிறுத்திக்கிட்டிங்கனாக்கா நல்லா உதிரி உதிரியாக உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நான் ஊற்றின தண்ணியே எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இதை நான் அப்படியே கொஞ்சம் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கிளறும் போதே உதிரியாக இருக்குது. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி நூடுல்ஸ் மாதிரி நல்லா தனித்தனியாக வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட தேங்காய் சட்னி, கொத்தமல்லி, புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை புதினா தூவிக்கலாம். நான் கொத்தமல்லி தூவிக்கினா இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தூவி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சேமியா கிச்சடி கமகமன் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.